மூலிகைகள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னோட இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இலவன் பஞ்சி மரம். இலவன் பஞ்சி மரம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாரிடமும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மரம் அப்படிங்கிறது தெரியும். கிராமங்களில், நகரங்களில் ரொம்ப அழகாக நீண்டு பெரியதாக வளரக்கூடிய மரவகை தாவரம். ரொம்ப அழகான பச்சை நிறமான காய்களை கொண்டிருக்கும். அந்த காய்கள் வறண்டு போகும்போது பஞ்சு நமக்கு கிடைக்கும். அந்த பஞ்சுக்குள்ளேயே கருப்பு நிறமான விதைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இலவன் பஞ்சு மரத்தை பொறுத்தவரையிலும் அது ஒரு 20 வருடம் வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த மரத்திற்கு மேற்புறம் எல்லாம் ஒரு முள் போன்ற ஒரு அமைப்பை வருவதை நம்ம பார்க்கலாம். இலவன் பஞ்சு மரத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவ பிரச்சனை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடியது. குறிப்பாக 10 வயதிலிருந்து 25 வயது இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் அனைவருமே பாதிக்கப்படக்கூடிய முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த முள் ஒரு மிகப்பெரிய மருந்துன்னு சொன்னால் மிகையாகாது. பொதுவாக இந்த முகப்பருக்கள் ஏற்படும் போது பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய முட்களை எடுத்து நன்றாக அரைத்து அதை துணியில் வைத்து நன்றாக சலித்து விட்டு அதன் பிறகு அதில் சிறிதளவு தேன் கலந்து முகம் முழுவதும் எந்தெந்த இடங்களில் அந்த முகப்பருக்கள் இருக்கிறதோ அல்லது முகத்தில் தேவையான உரோம வறட்சின்னு சொல்லக்கூடிய முடிகளுடைய வளர்ச்சி இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் இதை ஒரு 10 போல போட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே விட்டுற வேண்டும். அதன் பிறகு வெந்நீர் வைத்து முகம் கழுவ வேண்டும். இதை ஒரு பயிற்சியாக ஒரு 3 மாதம் அல்லது ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் முழுமையாக மறைந்து போகிறத பார்க்கலாம். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பருக்களினால் ஏற்பட்ட கருமை நிறமான தழும்புகள் மறைவதை பார்க்கலாம். அந்த இடத்தில் ஏற்பட்ட பள்ளம் மேடுமாக இருக்கக்கூடிய அந்த முகத்துடைய அமைப்பு மாறுவதை பார்க்கலாம். அனைவற்றுக்கும் மேலாக முகம் நன்றாக பொலிவான ஒரு தோற்றம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த முள். இரண்டாவது, இலவன் பஞ்சு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிசினுக்கு மோட்ச ரசம் அப்படின்னு பேர். கருமை நிறமாக அல்லது கருப்பு கலந்த பழுப்பு நிறமாக இருக்கக்கூடிய அந்த பிசின். இந்த பிசினை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதிகப்படியான உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அதிகமான பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு தேவை, வீட்டு வேலைகள் மற்றும் அலுவலக வேலைகள், திரும்ப வீட்டுக்கு வீட்டு வேலைகள், குழந்தைகளை பார்ப்பது எல்லாமே செய்கிறதுனால அவங்க உடலுக்கு அந்த மாத விலக்கு காலங்களில் கொடுக்க வேண்டிய ஒரு ஓய்வு கிடைக்காமல் இருக்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு 35 வயது 36 வயது ஆகும்போது கடுமையான உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது. அந்த உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அதற்கு பக்க விளைவை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன் மாத்திரைகளை கொடுப்பது தான் ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதனால் என்ன ஆகுது, ஒரு 40 வயது ஆகும்போது கருப்பையில் கட்டிகள் ஏற்படுகிறது. பெரும்பாலான நேரங்களில் அந்த கருப்பை கட்டிகளுக்காக கருப்பையையே அறுவை சிகிச்சை மூலம் நீக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும் போது ஹார்மோன் மாத்திரைகளுடைய தேவைகள் இல்லாமல் இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பிசின், அதுக்கு மோட்ச ரசம் அப்படின்னு பேர். சுத்தி செய்யப்பட்ட இந்த மோட்ச ரசத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு வேறு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி வாழைப்பழத்தோடு சேர்த்தோ அல்லது சீதாப்பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சுவை மிகுந்த பகுதியோடு சேர்த்தோ சாப்பிட்டோமே ஆனால் ஒரு 6 மாத காலத்திலே பார்த்திங்கன்னா பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவையற்ற உதிரப்போக்கு முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இளம் பெண்கள், குறிப்பாக கல்லூரிக்கு செல்லக்கூடிய இளம் பெண்கள், அவங்க பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு தேவை, உணவின் மேல் அதிகமாக அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடல் கடுமையான சூடடைந்து, அந்த கடுமையான சூடடையும் போது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது. அது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய முகப்பொலிவு மாறுகிறது, அவர்களுடைய தலைமுடி கொட்டுகின்ற அளவு அதிகரிக்கிறது.
அவர்களுடைய மனநிலையில் நிறைய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். சிறு சிறு பிரச்சனைகளுக்கு அதிகமாக கோபப்படுவது, வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் கூட வேலை செய்ய பிடிக்காமல் வேலையை ராஜினாமா செய்து விடுவது, அதே போல் செய்கின்ற வேலைகளிலும் அதிகமான ஒரு அக்கறை இல்லாமல் நிறைய தவறுகளை செய்வது, எப்பொழுதும் படுத்து கொண்டே இருந்தால் உடல் நன்றாக இருப்பது போல் தோன்றுவது, நன்றாக பசிக்கும் போது உட்கார்ந்தால் கூட ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு நிரம்புவது போல ஒரு சூழல், மீண்டும் 2 மணி நேரம் கழித்து மீண்டும் பசிப்பது போல ஒரு சூழல். இதெல்லாம் அந்த பெண் குழந்தைகளுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த மாதிரி கோளாறுகள் ஏற்படும் போது கூட இலவன் பஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பிசின், அந்த மோச ரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிசினை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சிறிதளவு பாலில் கலந்து கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாத காலத்திலேயே அவர்களுடைய உடல் அமைப்பில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். அவர்கள் செய்யக்கூடிய படிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் சீராகிறத நம்ம பார்க்கலாம். இலவன் பஞ்சு விதைகளுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே உடலில் இருக்கக்கூடிய குடல் புழுக்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. இன்றைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் குடல் புழுக்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை, பெரியவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதிகமான வெளி உணவை சாப்பிடக்கூடிய ஒரு தேவை இருப்பதனாலும், அதிகமான அசைவ உணவை சாப்பிடக்கூடிய ஒரு தேவை இருப்பதாலும் இன்றைக்கு குழந்தைகளை விட குடல் புழுக்களால் பாதிக்கப்படுவது பெரியவர்கள் தான். 20 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த குடல் புழுக்களுடைய பாதிப்பு அதிகமாகும் போது அவங்களுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும், சைனஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். உடனே சைனஸ்க்கு நான் 2 வருடங்களாக மருந்து சாப்பிடுகிறேன், மூச்சு பிரச்சனைகளுக்கு பல வருடங்களாக மருந்து சாப்பிடுகிறேன், நிறைய மருத்துவர்களிடையே செல்லக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் மிகச் சுலபமாக அவர்களுக்கு வெறும் இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகளை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம், அதை ஒரு தேக்கரண்டி அப்படிங்கிற மாதிரி தினசரி காலை வெறும் வயிற்றில் அப்படின்னு ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது பாருங்கள், அவர்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் முழுமையாக வெளியேறும். அந்த புழுக்களினால் ஏற்படுகின்ற ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட, அலர்ஜி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைவதை பார்க்கலாம். அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த இலவன் பிஞ்சி மரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதிகமான உதிரப்போக்கு மற்றும் வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், குடல் புழுக்களினால் ஏற்படுகின்ற தொந்தரவுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை பின்பற்றினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இப்போது எல்லோருமே வளர்ச்சியை பற்றி பேசுகிறார்கள், முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறார்கள். வளர்ச்சி என்பது தான் ஒரு நாட்டினுடைய அடிப்படை தாரக மந்திரமாக இன்று பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அது ஒரு முக்கியமான ஒரு கோஷமாக இருக்கிறது. நிச்சயமாக பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. பொருளாதார வளர்ச்சி என்பதும் அது சர்வதேச சமூகங்களோடு போட்டி போட வேண்டும் என்பதிலும் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. அப்படி பார்க்கிற போது இந்த வளர்ச்சியை அளவிடக்கூடிய அந்த குறியீடு என்பது என்ன என்பதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். சமீபத்தில் சீனாவிலிருந்து வெளிவரக்கூடிய குளோபல் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரை என்பது இந்தியாவினுடைய வளர்ச்சியை பற்றி சில விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறது. அதாவது இப்போதைய அரசு அது இந்தியாவினுடைய வளர்ச்சி விகிதம் என்பது 7.4% என்று இந்தியா இன்றைக்கு கூறி வருகிறது. இது சீனாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகம். அதாவது சீனாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி என்பதே 6.9% தான். அப்படி இருக்கிற போது 7.4 என்கிற இந்த சதவீதம் என்பது உண்மையானதா அல்லது அது மேம்படுத்தி காட்டப்பட்ட ஒன்றா என்கிற கேள்வியை எல்லாம் அந்த ஏடு எழுப்புகிறது. அந்த ஏட்டில் அந்த கட்டுரை எழுதக்கூடியவர் எழுப்புகிறார். இதை நாம் உண்மையிலேயே ஒரு அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய அல்லது நம்மை எதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய பத்திரிகையினுடைய கருத்து என்று நாம் ஒதுக்கிவிட முடியுமா, அல்லது அதில் ஆராயத்தக்க செய்திகள் இருக்கின்றனவா என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
பொதுவாக இந்தியாவிலுமே கூட இத்தகைய ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. எது வளர்ச்சி என்று வருகிற போது தமிழகத்தில் கடந்த திராவிட ஆட்சிகளில், குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது சமூக ரீதியாக ஏற்பட்ட பல வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள் இன்றைக்கு தேசிய அளவில் பல அறிஞர்களால், அமர்த்தியா சென் போன்ற அறிஞர்களாலேயே பாராட்டப்படுகின்றன. அதாவது பல துறைகளில் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழகம் காட்டப்பட்டு வந்திருக்கிறது. அப்படி ஏன் அது சுட்டப்படுகிறது என்று பார்த்தால், ஒரு வளர்ச்சி என்பதை நீங்கள் வெறுமனே ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியினால் மட்டும் கணக்கிடக்கூடாது என்பதுதான் அதனுடைய அடிப்படை. மாறாக வளர்ச்சி என்பது சமூக நீதி என்பது எப்படி அங்கு அடையப்பட்டிருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை மேம்பட்டிருக்கிறதா என்கிற அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயமும் சேர்ந்தது தான் அது. ஏனென்றால் எல்லோரும் ஒருங்கிணைந்து வளரக்கூடிய இன்க்ளூசிவ் சொசைட்டி என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட எல்லோரும் வாழ்வோம், ஒருங்கிணைந்து வாழக்கூடிய ஒரு சமூகம்தான் வளர்ச்சி பெறுகிற சமூகமாக இருக்க முடியும். அப்படி பார்க்கிற போது முக்கியமாக பெண்களுடைய நலன், குழந்தைகளுடைய நலன், அதே போல் அடித்தட்டு மக்களுடைய கல்வி, சுகாதாரம், அவர்களுக்கு அடிப்படையிலான சத்துணவு அல்லது ஊட்டச்சத்து, அதே போல் உள்நாட்டு கட்டமைப்புகள், சாலை வசதிகள், போக்குவரத்துகள், வேலை வாய்ப்புகள் என்று ஏராளமான விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் வளர்ச்சியை ஒப்பிட்டு நோக்க வேண்டும் என்பது இன்றைக்கு பல அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது தமிழகம் என்பது பல துறைகளில் கடந்த 50 ஆண்டுகளில் பல வளர்ச்சிகளை சந்தித்திருக்கிறது. சில துறைகளில் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக கூட இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் வெறும் முதலீட்டையோ அல்லது வெறுமனே உற்பத்தியையோ மட்டும் மையமாக வைத்து கணக்கிடுகிற இந்த வளர்ச்சி சார்ந்த கோட்பாடுகள் என்பது சமூக நீதி என்பதையோ அல்லது மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படுவதையோ கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. இந்த அடிப்படையில் தான் சீனா எழுப்பக்கூடிய இந்த கேள்வியும், சீன நாட்டு பத்திரிகை எழுப்பக்கூடிய இந்த கேள்வியையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு முதலீடுகள் இந்தியாவில் கொண்டு வந்து குவிக்கப்படுகின்றன, பல நாடுகள் முதலீட்டிற்காக அழைக்கப்படுகின்றன. ஆனால் நீண்ட கால நோக்கில் இந்த முதலீடுகள் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் என்ன முதலீட்டை அல்லது என்ன புதிய பொருளாதார கொள்கையை நீங்கள் கொண்டு வந்தாலும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு அதன் மூலமாக ஏதாவது நன்மைகள் கிடைக்கிறதா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களை அது பறித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என்பதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்கள் இங்கே இந்தியாவில் காலூன்றுகின்றன. பன்னாட்டு வர்த்தக நிறுவனங்கள் இங்கு தங்களுடைய உற்பத்தியை தொடங்குகின்றன. இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலவளம் எப்படி பாதிக்கப்படுகிறது, இயற்கை சூழல் எப்படி பாதிக்கப்படுகிறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய சிறு தொழில்கள் எப்படி பாதிக்கப்படுகின்றன, அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் எப்படி ஒன்றொன்றாக கைவிடப்பட்டு அவை தனியாருக்கு மாற்றப்படுகின்றன. இந்த கேள்விகளோடெல்லாம் தொடர்புடையது இந்த வளர்ச்சி என்பது. உதாரணமாக நீங்கள் ஒரு தொலைத்தொடர்பு துறையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பிஎஸ்என்எல் போன்ற ஒரு அமைப்பு நீடித்திருந்தால், வலிமையாக இருந்தால்தான் குறைந்த விலையில் மக்களுக்கு தொலைத்தொடர்பு சேவைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மாறாக மக்களுக்கு குறைந்த விலையில் தொலைத்தொடர்பு சேவை கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பிஎஸ்என்எல் போன்ற அமைப்புகளை பலவீனப்படுத்தி தனியார் அமைப்புகளை, நீங்கள் தொலைத்தொடர்பு அமைப்புகளை நீங்கள் வலிமைப்படுத்துகிற போது உண்மையிலேயே இந்த வளர்ச்சி குறித்த கேள்வி என்னவென்று நமக்கு எழுகிறது. ஏனென்றால் பல முக்கியமான தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இங்கு சேவையை தொடங்கலாம். அதன் மூலமாக தொலைத்தொடர்பில் நாடு முழுமையாக இணைக்கப்படலாம். அது மட்டும்தான் வளர்ச்சிக்கு அளவுகோலா? நிச்சயமாக இல்லை. இந்த தொலைத்தொடர்பு சேவைகள் என்ன விலையில் மக்களுக்கு கிடைக்கின்றன, அவற்றை வாங்குகிற மக்களுடைய சக்தி என்ன, அந்த சக்தி மேம்பட்டிருக்கிறதா என்பதோடு தொடர்புடைய ஒரு விஷயம் அது. இப்படி ஒவ்வொன்றுக்காக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி பார்க்கிற போது இந்தியாவில் இன்றைக்கு நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்படி பார்க்கிற போது கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்கள் இன்றைக்கு பெரும் சவாலை சந்தித்து கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கல்வி பயின்று வெளியே வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கான எந்த வேலை வாய்ப்பும் இங்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாட்டிற்கு முதலீடுகள் வந்தால் மட்டும் போதாது. அந்த முதலீடுகள் என்ன விதமாக செய்யப்படுகின்றன, அவை வெறுமனே லாபம் ஈட்டுவதை மட்டும்தான் நோக்கமாக கொண்டிருக்கிறதா, அல்லது 1,00,000 பேரினுடைய சிறு தொழில்களை, கைத்தொழில்களை அபகரித்து கொண்டு ஒரு சில ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிற நிறுவனங்களாக அவை வருகின்றனவா என்கிற கேள்வியோடு தான் நாம் வளர்ச்சியை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது வெறுமனே முதலீடு அல்லது உற்பத்தியின் அடிப்படையில் மட்டும் வளர்ச்சியை கணக்கிடுகிற இப்போதைய இந்திய அரசினுடைய அணுகுமுறை என்பது மிக மிக தவறானது, ஆபத்தானது. இதைத்தான் அந்த பத்திரிகை சுட்டி காட்டுகிறது. மாறாக அங்குள்ள தொழிலாளர்களுடைய நலன்,
கிராம மக்களுடைய நலன், பெண்களுடைய நலன், குழந்தைகளுடைய நலன், அடிப்படை கட்டமைப்புகளுடைய வளர்ச்சி, இது எல்லாவற்றையுமே பாதுகாத்தால் மட்டும்தான் அதை வளர்ச்சி என்று நாம் கருத முடியும். நீங்கள் வளர்ச்சி பெற்ற நாடுகள் என்று சொல்லக்கூடிய பல நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நாடுகளில் எல்லாமே வெறுமனே பொருளாதார உற்பத்தியின் அடிப்படையில் மட்டும் இந்த வளர்ச்சி கணக்கிடப்படுவதில்லை. மாறாக அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய சேவைகள் தரமாக இருக்கின்றனவா, மக்களுக்கு ஒழுங்கான மருத்துவம் கிடைக்கிறதா, கல்வி கிடைக்கிறதா, அதே போல் பொது அமைதி நிலவுகிறதா, அடிப்படை கட்டுமானங்கள் சரியாக இருக்கிறதா, இதையெல்லாம் அந்த அரசுகள் கவனிக்கின்றன, அவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்கின்றன. பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இன்றைக்கு கல்வி மருத்துவத்தின் பெரும்பகுதி கிட்டத்தட்ட 90% அரசினுடைய கைகளில் தான் இருக்கிறது. ஏனென்றால் அதை அரசு தன்னுடைய கடமையாக நினைக்கிறது. நாம் என்ன செய்கிறோம் என்றால் கல்வி மருத்துவம் போன்ற துறைகளை எல்லாம் அரசு கொஞ்சம் கொஞ்சமாக கைகழுவி அவற்றை தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் மக்களுடைய நல்வாழ்க்கையின் அடிப்படையிலான வளர்ச்சி என்கிற விஷயம் கைவிடப்பட்டு வெறுமனே நீங்கள் முதலீடுகளை குவிப்பது மட்டும்தான் வளர்ச்சி என்கிற ஒரு தவறான பொருளாதார கொள்கை இன்றைக்கு அமுல்படுத்தப்படுகிறது. கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தபோது கூட மக்களுக்கான பல மானியங்கள், நல்வாழ்வு திட்டங்களை கைவிடாமல் தான் சுதந்திர பொருளாதார கொள்கைகள், முதலீடுகள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் இன்றைக்கு மானியங்கள் கைவிடப்படுகின்றன, பல்வேறு நல்வாழ்வு திட்டங்கள் கைவிடப்படுகின்றன, முதலீட்டாளர்களுக்கான ஒரு சூழல் மட்டுமே இங்கு உருவாக்கப்படுகிறது, பொதுத்துறை நிறுவனங்கள் கைவிடப்படுகின்றன. இது எல்லாமே இந்தியாவிற்கு நீண்ட கால நோக்கில் வளர்ச்சி குறித்த மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்பதைத்தான் அந்த பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. அதுதான் இந்தியாவினுடைய யதார்த்தமாகவும் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சி நடத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் தமிழ் மாநில தலைவர் திரு ஜே ராமமூர்த்தி. மத்திய அரசு ஊழியர்கள் இன்னைக்கு அரசுக்கு எதிராக என்ன மாதிரியான ஒரு கோரிக்கைகள் முன்னிச்சிருக்காங்க? கோரிக்கைகள் அப்படின்னு வரும்போது 7வது ஊதிய திட்டத்து முக்கிய பங்களிப்பு என்ன சொல்லியிருக்காங்க, இதில் மாற்றம் வேணும் அப்படின்னும் போது இவங்களோட கோரிக்கைகள் என்னவா இருக்கு, இப்போ தனியார் மயமாதனால என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது, இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். முதல்ல கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் இதை பார்த்துருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் என்னுடைய சங்கங்கள் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தோட தமிழ் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார். மத்திய அரசு ஊழியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி மத்திய அரசு ஊழியர்களும் பல நிலைகளில் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலையும் மத்திய அரசு துறை ஒரு துறையிலையுமே அவங்களுக்கான ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அது அரசுக்கிட்டேருந்து எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு அப்பாற்பட்டு இப்போ தனியார் மயமாதல், உலகமயமாதல் இப்படி இருக்கிற கொள்கைகள்னாலையும் மத்திய அரசுக்கு துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்றதையும் பார்க்குறோம். இந்த பாதிப்பு ஒரு தனி மனிதனையும் தாக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குன்னு ஊழியர்கள் பேசுறதையும் பார்க்குறோம். என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரலாம் தனியார் மயமாச்சுன்னா? பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது எந்த அம்சங்கள்லாம் பாதிக்கப்படுது? இப்போ நீங்கள் இதில் இன்னும் அதிகப்படியாக முன்வைக்கிற ஒரு விஷயம் 7வது ஊதிய திட்டம். இதை மையப்படுத்தி 36 கோரிக்கைகளை நீங்கள் அரசுக்கு முன்வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இந்த கோரிக்கைகளோட முக்கியத்துவம் என்ன? அரசு இதில் அவசியமாக தலையிட்டு சரி பண்ண வேண்டிய கட்டாயம் ஏன் இருக்குது? இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இது சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் உங்ககிட்ட இருந்து பதில்களை எதிர்பார்க்கிறோம். மத்திய அரசு ஊழியர்கள் போராட்டம் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு ஊழியர்களே நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு மத்திய அரசு ஊழியர், ஒரு அமைப்போட தமிழ் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் மாநில அரசு பிரச்சனைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மாநில அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள் இவர்களுக்கு மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் சார்பாக எங்களுடைய பூர்ண ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டாக்க இந்த போராட்டங்கள் இன்றைக்கு திடீரென்று ஒரு வேலைநிறுத்தமாக வெடிக்கவில்லை. கடந்த 4 அல்லது 5 ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கைகளை கொடுத்து வருகிறார்கள். இன்றைக்கு துறை வாரியான பல்வேறு கோரிக்கைகளை ஒருங்கிணைத்து ஒரு 20 கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக 4 கோரிக்கைகள் அதுதான் அரசின் நேரடி கவனத்துக்குள் உள்ளது. நேரடியாக அரசாங்கமே தலையிட்டு தீர்க்க வேண்டிய கோரிக்கைகள்.
முதல்நிலை கோரிக்கைகள் மத்திய அரசு ஊழியருக்கு இணையான பல்வேறு பகுதிகளிலே ஊழியர்களுக்கு ஊதியமும் அதற்கு இணையான படிகளும் வழங்கப்பட வேண்டும் என்பது. இது 6வது ஊதியக்குழு மத்திய அரசுக்கு 2006 அறிவித்த போது அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் 2008 ஏற்பட்ட பிறகு மாநில அரசுக்கும் அந்த ஊதியக்குழு பரிந்துரைகள் அப்ளை ஆகுது. அப்போ ஆகும்போது அப்போவே இந்த அனாமலி என்பது தீர்க்கப்பட்டிருக்கணும், அந்த ஊதியம் என்பது சரி செய்யப்பட்டிருக்கணும், அதே போல் கிடைக்கக்கூடிய படிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆக ஏதோ இன்றைய நேரத்துக்காக அவர்கள் தொடங்கிய போராட்டம் இது அல்லங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு. இரண்டாவது, புதிய பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அது நீக்கப்பட வேண்டும் என்று மாநில அரசு ஊழியர் கோருகிறார்கள். அது அவங்களுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக மத்திய மாநில அரசு ஊழியருடைய கோரிக்கை தான் அது. ஏன்னா புதிய பென்ஷன் திட்டம் என்பது ஒரு சோஷியல் செக்யூரிட்டி அரசு ஊழியருக்கு. அது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை. 40 ஆண்டு காலம் ஒரு அரசு துறை பணியில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அவருடைய பணிக்காலத்திற்கு பின்னாலே ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது அரசியல் சாசனத்தில் வகுக்கப்பட்ட ஒரு விதி. இன்றைக்கு அரசாங்கத்துடைய கொள்கை மாறுபாடு காரணமாக பழைய அந்த மிக்சட் எக்கனாமிக் பாலிசி என்று சொல்லக்கூடிய கலப்பு பொருளாதார கைவிட்டு இன்றைக்கு முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை கடைப்பிடித்தன் காரணமாக இன்றைக்கு G7 G8 கண்ட்ரீஸினுடைய நெருக்கதல் காரணமாக இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி அந்த முதலீடு என்பது பங்கு மார்க்கெட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது அந்த அடிப்படை அவங்களுடைய தேவை. ஆனால் அதனால் அல்டிமேட்டாக பாதிக்கப்படுறாங்க, எல்லா ஊழியருமே பாதிக்கப்படுறாங்க. இப்போ புதிய பென்ஷன் திட்டத்தை எடுத்துகிட்டால் அதை மட்டுமே பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என்ன எல்லாரும் தானே புதிய பென்ஷன் திட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க பொதுமக்களில் அப்படின்னு பிரச்சாரம் இன்றைக்கு எப்படி மீடியாக்களில் செய்யப்படுகிறது, அது தவறு. முதல்ல சோஷியல் செக்யூரிட்டி என்பது இட் இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் என்று கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லப்பட்டது. அந்த அமைப்பில் கொடுக்கப்பட்ட சோஷியல் செக்யூரிட்டி மத்திய மாநில அரசு துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அவருடைய பணிக்காலம் முடிந்த பின்னாலே அவர்களுக்கு ஓய்வூதியம் என்பது 50% வழங்கப்பட வேண்டும் என்பது, அவருக்கு பின்னாலே அவருடைய மனைவியர், குழந்தைகள் அல்லது சாதாரண இன்றைக்கி ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அந்த சைல்டு, திருமணமாகாத பெண்கள், அவங்களுக்கு கூட அந்த உரிமை இன்றைக்கி மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ புதிய பென்ஷன் திட்டத்தில் போனாக்க பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறார்கள். அரசாங்கம் 10% அவர் அடிப்படை ஊதியத்தில் பங்காக கொடுக்கிறது, நம்முடைய ஊதியத்தில் 10% எடுக்கிறாங்க. இதை எடுத்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் மூலமாக பங்கு மார்க்கெட்டில் ஃப்ளோட் பண்ணுறாங்க. பங்கு மார்க்கெட்டில் ஃப்ளோட் பண்ணால் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கக்கூடிய உறுதி செய்யப்பட்ட அஷ்யூர்டு பென்ஷன் என்பது கிடைக்குமா என்றால் அரசாங்கத்திலிருந்து அதுக்கு உறுதி இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்படலை. மினிமம் பென்ஷன் இப்போது சாதாரணமாக நான் வாங்கக்கூடிய ஒரு சம்பளம் என்பது 20,000 ரூபா அப்படின்னாக்கா அடிப்படை சம்பளம், எனக்கு 10,000 ரூபாய் பென்ஷன் என்பது உறுதி செய்யப்பட்டது, அஷ்யூர்டு பென்ஷன். இந்த 10,000 ரூபாய் எனக்கு புதிய பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்தால் கிடைக்குமா என்பதற்கு அரசாங்கம் உறுதி செய்யவில்லை. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. மார்க்கெட் விழுந்து விட்டதென்றால் உங்களுக்கு தெரியும், மெல்டிங் கிரீசஸ் என்பது அமெரிக்காவில் வந்தபோது, மேலை நாடுகளில் வந்தபோது இந்த பென்ஷன் தொகையானது உங்களுக்கு பல்வேறு நிலைகளில் முதலீடு செய்யப்பட்டு, குறிப்பாக உங்களுக்கு இந்த மனைகளில் முதலீடு செஞ்சவங்க எல்லாமே விழுந்து போன பிறகு பென்ஷனே கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. லட்சக்கணக்கான அந்த நாட்டு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெற முடியாத நிலை ஏற்பட்டது, நடுத்தரில் நின்னாங்க அப்படிங்கிறத பல பேப்பரில் நம்ம படிச்சிருக்கோம். அதே நிலை தானே இங்கேயும் வரும். அப்போ எங்களுடைய பணத்தை எடுத்து நாங்களே வேண்டுமென்றால் LICயில் இல்லை பல்வேறு கம்பெனிகள் இதே பென்ஷன் திட்டம் இருக்குது, முதலீடு செய்துக்கலாமே. அதுக்கு அரசாங்கம் எங்களுடைய பணத்தை வாங்கி அந்த திட்டத்தில் போட்டு அதையும் பங்கு மார்க்கெட் முதலீடு செய்யணும். ஏனென்றால் இது சர்வதேச சூதாட்ட சந்தை. இந்த சந்தையிலே பல லட்சம் கோடி என்பது மிகப்பெரிய ஒரு காஃபின், ஒரு மூலதனம். இதை முதலீடு செஞ்சால் பங்கு மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்களை விளையாடலாம் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு மத்திய அரசு அடிபணிந்து விட்டது தான் எங்களுடைய அடிப்படையான எதிர்ப்பு. இது தான் நீங்கள் மாநில அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் 2வது கோரிக்கையாக வச்சுருக்காங்க. புதிய பென்ஷன் திட்டம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஏற்கனவே வந்து ஸ்டாச்சுரி பென்ஷன் கொடுங்க. இதில் என்ன தவறு இருக்க முடியும்? அரசாங்கமே போட்ட சட்டத்தின் அடிப்படையில், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சமூக பாதுகாப்பு திட்டம் தானே அது. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு முதியோருக்கு ஓய்வூதியம் என்பது 1000 ரூபாய் கொடுக்குறாங்கிறது சமூக பாதுகாப்பு திட்டம். அதே போல் அரசு ஊழியருக்கு சமூக பாதுகாப்பு திட்டமாக ஏற்படுத்தப்பட்டது தானே இந்த புதிய பென்ஷன் திட்டங்கிறது, இந்த ஸ்டாச்சுரி பென்ஷனுங்கிறது. இன்றைக்கி அதை பிடுங்கி அந்த உரிமை மறுக்கப்பட்டு இன்றைக்கு அரசு ஊழியர்கள் என்பது 40 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட பணி செய்த ஊழியர்களுக்கு அந்த வாழ்வாதாரம் என்பது சிதைக்கப்பட்டு விட்டது. இதுதான் 2வது கோரிக்கை. இது அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். 3வது கோரிக்கை எல்லா காலி பணியிடங்களும் நிரப்பணுங்கிறாங்க. ஆமாம், இது ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த டே. எல்லா சர்வீஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறோம்,
புது புது திட்டங்கள் அரசாங்கம் கொண்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த திட்டங்களை செயலாக்குவதற்கு உண்டான அந்த காலி பணியிடங்களில் ஊழியர்கள் தேவையா இல்லையா பார்க்க வேணால் புது புது திட்டங்களுக்கு புது புது அளவீடு செய்து புதிய பதவிகள் உருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் புதிய பதவிகள் உருவாக்குன்னு கேட்கல. ஏன்னா அது ஏற்கனவே பேன் ஆன் கிரியேஷன் என்பது அரசாங்கத்திலே எழுதப்படாத சட்டமாக கொண்டு வந்து விட்டார்கள். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி. ஒரு திட்டத்தை புதுசாக கொண்டு வந்தால் அந்த திட்டத்துக்குன்னு புதிய பதவிகள் உருவாக்கி அதற்கென்று ஆட்கள் நியமிக்க வேண்டும் என்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட நாங்கள் கேட்பது அதுவல்ல. இருக்கிற காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புங்கள் என்பது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்களா? இதே கூட அந்த அரசாங்கம் நிரப்ப மாட்டேங்குது அப்படின்னாக்க எப்படி பணி செய்கிறது? பணிச்சுமை அதிகமானால் பொதுமக்கள் நேரடியாக ஊழியர்கள் பணி செய்யவில்லை என்று தான் குற்றச்சாட்டு செய்வார்கள். ஒரு நபர் 3 நபருடைய வேலையை செய்வார்கள் என்றால் பணியோட தரம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி தானே போகும். பணி தரம் குறைஞ்சதுனாக்க எப்படி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சேவையை முழுமையாக செய்ய முடியும்? மக்களுக்கு எப்படி கொண்டு செல்ல முடியும்? அப்போ அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கையினால் அந்த ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டுங்கிறது அரசாங்க ஊழியர்கள். அவர்கள் தான் அந்த கல்லறி வாங்கிக்கிறாங்க. பொதுமக்கள் அவங்களுடைய அவச்சொல்லுக்கு ஆளாகக்கூடியது ஃபேஸ், அரசாங்கத்துடைய முகமாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள். இது 3வது கோரிக்கை. இந்த தொகுப்பூதியம், மதிப்பூதியம், இந்த விஷயங்கள்லாம் நீக்கிட்டு நிரந்தரமாக அந்த ஊதிய அமைப்பு என்பது கொண்டு வரப்பட வேண்டும். 4வது கோரிக்கை. இந்த 4 கோரிக்கை மட்டும்தான் மாநில அரசினால் இன்றைக்கு பரிசீலிக்கப்பட வேண்டும். பாக்கி இருக்கக்கூடிய 16 கோரிக்கையும் துறை சார்ந்த கோரிக்கை அந்தந்த அதிகாரிகளை அதை தீர்மானித்து தீர்வுகள் கொடுக்கலாம். இப்போ இதில் ஈடுபட வேண்டியது யாருடைய கடமைனா மாநில அரசுடைய கடமை. இன்றைக்கு 7வது நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 10ஆம் தேதி துவங்கிய போராட்டத்தின் வீச்சு நாளுக்கு நாள் பெருகிறது. ஊழியர்களுடைய ஈடுபாடு, அதில் போராட்டத்தில் இறங்கக்கூடிய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிறது. 50,000க்கு மேற்பட்ட ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், அதில் பெண்கள் உட்பட கிட்டத்தட்ட 20,000 பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளோ சீரியஸான நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது இந்த அரசாங்கம் அவர்களை அழைத்து ஒரு வார்த்தையாவது பேசலாமே, உங்கள் கோரிக்கைகளை பரிவுடன் கவனித்து தீர்க்கிறேன் என்று ஒரு உறுதிமொழியை கொடுக்கலாமே, அது கூட செய்யலை. இன்றைக்கி மாநில அரசினுடைய சட்டசபை கூட்டத்தொடர் துவங்கிவிட்டது. பட்ஜெட் தாக்கல் செய்கிறார்கள். இடைக்கால அறிக்கையிலாவது ஏதாவது ஒரு தீர்வு, ஏதாவது ஒரு சில சலுகைகள் அறிவிக்கிறேன் என்று கூறலாம். எதையுமே சொல்லாமல் வாய்மூடியாக மௌனியாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்பது அநேகமாக இதுதான் முதல் முறையாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். மத்திய அரசிலும் கிட்டத்தட்ட இதே நிலைதான். மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று பல சஞ்சிகைகளில், பல தொலைக்காட்சியில், பல விஷயங்களில் இன்றைக்கு கிண்டலும் கேலியும் செய்கிறார்கள். இங்கே என்ன நடக்குது என்பதே தெரியாத அளவிலே இன்றைக்கு அரசாங்கத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக சார். இப்போ மத்திய அரசு ஊழியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 7வது ஊதிய திட்டம் பற்றி சொல்கிறாங்க. இந்த ஊதிய திட்டம் அப்படிங்கிறது இது எப்படி செயல்பாட்டுக்கு வந்தது? முதல் நிலையிலேருந்து இப்போ இந்த 7வது திட்டம் அப்படின்னு நம்ம வந்திருக்கிறோமோ, எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இதில் கையாளுறாங்க? அதுலேயே இவ்வளோ சிக்கல்கள் இப்போ வரதை நம்ம பார்க்குறோம். மத்திய அரசு துறையை பொறுத்தவரையில் ஊதிய குழு என்ற அமைப்பு ஏற்படுத்துவதற்கான கொள்கை முடிவு இப்போது எடுக்கப்படலை. இந்த அரசாங்கத்தில் இல்லை, சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலே பிரிட்டிஷ்காரர்களால் எடுக்கப்பட்ட முடிவு அது. ஊதிய விகிதம் என்பது ஒரு ஊழியர்களுக்கு ஒரு ஏற்பாடு, ஊதிய ஏற்பாடு என்பது செய்ய வேண்டும். அதுக்கு சில ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க. ஊதியம்னா ஏதோ இவங்களுக்கு 20,000, அவங்களுக்கு 30,000, இவங்களுக்கு 10,000 அப்படின்னு கிடையாது. அந்த ஊதியத்தை எப்படி நிர்ணயிக்கணுங்கிறதுக்கு ஒரு அளவீடு. இது பிரிட்டிஷார் காலத்திலேயே 1946 மத்திய அரசு ஊழியர்களுக்கு என்பது ஊதிய விகிதம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதல் ஊதிய குழு அமைக்கப்பட்டது. அதில் பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டது. அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் அன்றைக்கு அமலாச்சு. அதற்கு பின்னால் சுதந்திரம் பெற்ற பின்னால் 2வது ஊதிய குழுவானது 1968 அறிவிக்கப்பட்டு 67 அறிவிக்கப்பட்டு 57 அறிவிக்கப்பட்டு 59 அமல்படுத்தப்பட்டது. 10 ஆண்டு இடைவெளியில். 10 ஆண்டு என்று தீர்மானமான ஒரு அரசாங்கத்தில் கொள்கை முடிவு அல்ல. ஆனால் அப்படியே படிப்படியாக பழக்கமாகிவிட்டது. 57 அமைக்கப்பட்டு 59 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போவே மத்திய அரசு ஊழியர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராடினாங்க. நீட் பேஸ்டு மினிமம் வேஜஸ் என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்பது. 1960 அன்றைக்கு 5 நாட்கள் தொடர்ந்து வேலைநிறுத்தம் செய்தார்கள். குறைந்தபட்ச ஊதியம் வேண்டும் அப்படின்னா என்ன தேவைக்கேற்ற குறைந்தபட்ச ஊதியம்னா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இந்த 3 ரிக்குவயர்மெண்ட்டில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆகக்கூடிய செலவினங்களுக்கு ஈடான ஒரு ஊதியத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று தான் கோரினார்கள். அதற்காக தான் பின்னாளில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 1964 டாக்டர் அக்ராய்டு என்ற பொருளாதார அறிஞர் ஜவஹர்லால் நேருடைய காலத்தில் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு இது எப்படி நிர்ணயம் செய்வது என்பதற்கான பரிந்துரையை கொடுங்கள் என்று மத்திய அரசு கூறியது. அவர் ஒரு அளவீட்டினை
அளவுகளாக செய்து பரிந்துரை கொடுத்தார். அந்த பரிந்துரை என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்றைக்கி 7வது ஊதியக்குழு கூட அந்த பரிந்துரையை அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கி ஊதிய நிர்ணயம் செய்ததாக இன்றைக்கி நீதிபதி ஏகே மாத்தூர் அவருடைய அறிக்கையில் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ டாக்டர் அக்ராய்டு ஃபார்முலா என்ன? மத்திய அரசு ஊழியருக்கு பேசிக் ரிக்குயர்மெண்ட் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த 3க்கு ஆகக்கூடிய செலவினம். ஒரு மத்திய அரசு ஊழியர்னால் அந்த ஊழியர் அவருக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், இதற்கு 3க்கும் ஒரு யூனிட் அளவுகள் அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. கணவனுக்கு, அதாவது அரசு ஊழியருக்கு 1 யூனிட் என்றும், மனைவிக்கு 0.8 யூனிட் என்றும். இதுவே அடிப்படையில் தவறானது. ஏன்னா ஆணும் பெண்ணும் சமம் இருந்தாலும் கூட அந்த காலத்தில் அப்படி நிர்ணயம் பண்ணிக்கிறது இன்றைய வரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அவர்களுக்கு 1 யூனிட் என்பது கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அன்றைக்கு நிர்ணயிக்கப்பட்டது 0.8 யூனிட். 2 குழந்தைகளுக்கு 0.6. ஆக மொத்தம் 1 + 0.8 + 0.6 + 0.6 மொத்தம் 3 யூனிட் என்பது நிர்ணயிக்கப்பட்டு 3 யூனிட்டுக்கு ஒரு சராசரி மனிதன் உயிர் வாழ்வதற்கு, வேலை செய்வதற்கு தேவையான கலோரி எவ்வளவு, இந்த கலோரிக்கு தேவையான உணவுப் பொருள் எவ்வளவு, உணவுப் பொருளில் அரிசியிலிருந்து, கோதுமையிலிருந்து, சர்க்கரையிலிருந்து, பருப்பிலிருந்து, எண்ணெயிலிருந்து, இறைச்சியிலிருந்து, முட்டையிலிருந்து எல்லா விஷயங்களும் மார்க்கெட் விலையில் என்ன விற்கிறதோ என்பது கணக்கீடாக எடுத்துக்கொண்டு இதை ஒரு பகுதியாகும். அடுத்தது இந்த 4 பேர் வாழ்வதற்கு அவர்களுக்கு தேவையான உடை. மார்க்கெட் ரேட்டில், கவர்மெண்ட் ரேட்டில் 72 கஜம் என்பது அன்றைய தேதியில் நிர்ணயிக்கப்பட்டது. 4 × 18 72. 72 கஜத்துக்கான அந்த துணியினுடைய விலை என்ன? அடுத்தது ஒரு குடியிருப்பு 450 ஸ்கொயர் ஃபீட்டில் குடியிருப்புக்கான வாடகை என்பது எவ்வளவு? இந்த 3 விஷயமும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒன்று சேர்த்து இதன் மேலே இதர செலவினங்களுக்காக 25% அப்ரிஷியேஷன் என்பது கொடுக்கப்பட்டு அடிப்படை ஊதியம் என்பது ஒரு மத்திய அரசு ஊழியருக்கு இந்த நிலையில் நிர்ணயிக்க வேண்டும். இதுதான் குறைந்தபட்ச ஊதியம். இது நாங்கள் போராடிய பின்னாலே அக்ராய்டு ஃபார்முலா என்பது அமைக்கப்பட்டது. ஆனாலும் கூட இன்றைய தேதி வரை அந்த அக்ராய்டு ஃபார்முலா என்பது முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்படித்தான் படிப்படியாக ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டது. திரும்ப 68 70 அமைக்கப்பட்டு 73 அறிக்கை கொடுக்கப்பட்டது 3வது ஊதியக்குழு. 4வது ஊதியக்குழு 83 அமைக்கப்பட்டு 86 அறிக்கை கொடுத்தது. 5வது ஊதியக்குழு 2003 அமைக்கப்பட்டு 2006 அறிக்கை கொடுத்தது. இல்லை 93 அமைக்கப்பட்டு 96 அறிக்கை கொடுத்தது. 6வது ஊதியக்குழு 2006 அமைக்கப்பட்டு 2008 அறிக்கை கொடுத்தது. 7வது ஊதியக்குழு 2014 அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 2016 அறிக்கை அமலாக அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. இதிலே எங்களுக்கு மாறுபாடு இருக்கிறது. என்ன மாறுபாடு அப்படின்னா, நாங்கள் 36 அம்ச கோரிக்கைகளை பிரதானமாக வைத்திருக்கிறோம். முதலில் ஊதியக்குழு வேண்டும் என்பதற்காக 2011 முதலே நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தினோம். ஏனென்றால் 1/1/2011 அப்போ 50% பஞ்சப்படி என்பது உயர்ந்து விட்டது. இதற்கு முந்தைய ஊதியக்குழுவில் என்ன சொல்லப்பட்டதுனாக்க, 5வது ஊதியக்குழு வரையில் பஞ்சப்படி பஞ்சப்படி என்பது விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாற்போல் அதை ஈடுகட்டுவதற்கு கொடுக்கக்கூடிய விஷயம். 50% அதை தாண்டும் போது அது அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்பட வேண்டும். குறிப்பாக ஒரு ஊழியர் 10,000 ரூபாய் சம்பளம், அடிப்படை சம்பளம் வாங்கினார்னாக்க அது 50% ஏறிச்சுனாக்க 15,000 ஆகிடுது. அப்போ 15,000 கணக்கிட்டு இதர படிகளை அதன் அளவீட்டில் கொடுக்கப்பட வேண்டும். இது 5வது ஊதியக்குழு வரைக்கும் அமலில் இருந்தது. இது பேசிக். ஏன்னா ஃபினான்ஷியல் எரோஷன் வரக்கூடாது. அதாவது வாங்கக்கூடிய சக்தி, வெளி மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய பொருள் விலை அதிகமாகவும், குடியிருப்புகளின் இந்த வாடகை அதிகமாகவும், சாதாரண நிலங்களின் விலை அதிகமாகவும் பல மடங்கு 10 ஆண்டுகள் உயருது. அந்த 10 ஆண்டுகள் வரைக்கும் இது தாக்கு பிடிச்சி இருக்கணும்னா 50% பஞ்சப்படி உயரும் போதெல்லாம் அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என்பது பரிந்துரையாக 3வது ஊதியக்குழு, 4வது ஊதியக்குழு, 5வது ஊதியக்குழுவில் கொடுக்கப்பட்டது. அன்றைய அரசாங்கங்களும் கூட அதற்கு இடைக்கால நிவாரணம், முதல் இடைக்கால நிவாரணம், 2வது இடைக்கால நிவாரணம், 3வது இடைக்கால நிவாரணம் என்பதை 5வது ஊதியக்குழு நாங்கள் பெற்றிருக்கிறோம். பஞ்சப்படி இணைப்பு என்பதை பெற்றிருக்கிறோம். இதை செய்யணும்னு சொல்லிட்டு 2011 நாங்கள் போராடணும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய நிர்ணயம் செய்ய வேண்டும். லாங் கேப் இருக்கக்கூடாது. லாங் கேப் இருந்தாக்க எங்களுக்கு ஃபினான்ஷியல் எரோஷன் ஏற்படும் அப்படின்னு. ஆனாலும் கூட 2014 தான், 28/2/2014 தான் முந்தைய மத்திய அரசு ஊதியக்குழு அமைத்தது. இந்த ஊதியக்குழு அறிக்கை என்பது 18 மாத காலம் அதற்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. 18 மாத கால அவகாசத்தில் ஏகே மாத்தூர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை கொடுக்கிறேன் என்று சொல்லியும் கூட இன்றைக்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி அவர்கள் 4 மாதம் தானாகவே அந்த கால அளவீட்டை நீட்டித்து அவர்களுக்கு அவகாசம் கொடுத்தார். இதையே நாங்கள் எதிர்த்தோம்.
இரண்டாவது ஊதியக்குழு என்பது தன்னிச்சையான அமைப்பு, ஸ்டாட்டுட்டரி பாடி. அதில் இன்னொரு அமைப்பு வந்து இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அறிவுரையோ அல்லது அவருடைய ஆளுமையோ செய்யக்கூடாது. ஆனால் அருண்ஜேட்லி அவர்கள் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஓப்பனாகவே இந்த அளவீட்டில் மட்டும்தான் இந்த ஊதியக்குழு சம்பந்தமான அந்த பரிந்துரையில் ஏற்படக்கூடிய அந்த நிதிச்சுமை என்பது இருக்க வேண்டும், இதற்குள் ஊதியக்குழு தன்னுடைய அளவை குறுக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அறிக்கையை கொடுத்தார். ஓப்பன் டொமைனில். அப்போது ஊதியக்குழு இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டதென்றால் அப்புறம் என்ன ஆகும்? ஊதியக்குழு தன்னுடைய அறிக்கையில் என்ன செய்ய வேண்டும் நினைத்ததோ அதெல்லாம் மாற்றிட்டார். அவர் மாற்றும் இன்றைக்கி டோட்டலாக எகென்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இன்றைக்கி பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கு என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை எதிர்த்து தான் நாங்கள் டிசம்பர்லேருந்து நோட்டீஸ் கொடுத்தோம். மத்திய அரசு ஊழியருடைய நேஷனல் கவுன்சில் ஜேசிஎம் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்கள், ரயில்வே, பாதுகாப்புத்துறை, அஞ்சல் துறை, வருமான வரித்துறை உள்ளிட்ட 46 துறைகளுடைய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து கோரிக்கை மனுவை கொடுத்தோம். பிப்ரவரி முதல் வாரத்துக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோரிக்கை மனுவின் மீது மாற்றங்களை கொடுத்து தீர்வு காண வேண்டும் என்று. இல்லை என்றால் நாங்கள் 1 மாத கால அளவிலே வேலைநிறுத்தத்துக்கான நோட்டீஸை கொடுப்போம். ஏப்ரல் 11 முதல் காலவரைட்ட வேலைத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பை கொடுப்போம் என்ற அறிக்கை கொடுத்தோம். இன்றைக்கு கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி கூடிய அந்த உச்சமட்ட குழு, அனைத்து சங்கங்களுடைய ரயில்வே, பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து மத்திய அரசு ஊழியர் சங்கங்களுடைய உச்சமட்ட குழுவில் முடிவெடுக்கப்பட்டு எதிர்வரக்கூடிய மார்ச் 11ஆம் தேதி காலவரைட்ட வேலைநிறுத்தத்தில் அனைத்து மத்திய அரசு செல்வதற்கான நோட்டீஸை மத்திய அரசுக்கு சமர்ப்பித்து என்ற முடிவு எடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் 36 அம்ச கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். இப்போ இந்த கோரிக்கைகள் எல்லாம் இவ்வளோ தூரம் தீவிரமாக நம்ம வலியுறுத்தி சொல்கிற இதே நேரத்தில் இப்போ இந்த தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் இந்த கொள்கைகள் மூலமாக பல பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் வந்து தனியார் வடம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை ஒரு அமைப்போட தலைவர்ன்ற முறையில் எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இந்த அரசாங்கத்தில் கொள்கை மாற்றம் ஏற்பட்டது 90களில். அதனுடைய தாக்கத்தினால முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை நம்முடைய இந்திய நாட்டில் கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும், நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை தான் முதல்ல பங்குகளை விற்று வந்தார்கள். முதல்ல பால்கோ 1995 பாரத் அலுமினியம் கார்பரேஷன் லிமிடெட் அதனுடைய பங்குகளை லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்துடைய பங்குகளை ஆண்டொன்றுக்கு 400 கோடி ரூபாய் நிகர லாபமாக ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தின் பங்குகளை அன்றைக்கு ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு, இத்தாலிய ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு விற்பதாக ஒப்பந்தம் விட்டார்கள். இதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடந்து உச்சநீதிமன்றம் வரை சென்றது. உச்சநீதிமன்றத்திலேயே அரசமைப்பு அந்த ஃபுல் பெஞ்சில் இந்த விஷயத்தை ரெஃபர் பண்ணாங்க. அன்றைக்கு அந்த மாநிலத்துடைய ஆளும் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த அஜித் ஜோகி அவர்களே அந்த வழக்கிலே ஒரு வாதியாக தன்னை இணைத்து கொண்டு வழக்கில் வாதிட்டார்கள். அந்த வழக்கில் சொல்லப்பட்ட தீர்ப்பு உங்களுக்கு தெரியும். அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுகளிலே நீதிமன்றம் தலையிட முடியாது. நீதிமன்றம் சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகார அமைப்பு இல்லை, சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தான். இட் இஸ் ஒன்லி லா அபைடிங் அத்தாரிட்டி, இஸ் நாட் தி லா மேக்கிங் அத்தாரிட்டி. இதுதான் அரசாங்கத்துக்கு இன்றைக்கு முக்கியமான பாதுகாப்பாக போய்விட்டது. இன்றைக்கு எந்த விஷயத்தை வேணாலும் ஒரு கேபினட் கமிட்டியை கூடி பாராளுமன்றத்தில் கூட பெரும்பான்மையை இன்றைக்கு கொண்டு வருவதில்லை. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மோடி அரசாங்கம் பதவியேற்ற பின்னாலே, அதற்கு முன்னாலே சுதேசியை தான் அவங்க வந்து பொருளாதார கொள்கையாக சொன்னாங்க. இன்னென்ன பொருள் தான் வாங்க வேண்டும் என்று பட்டியலிட்டே கொடுத்தார்கள். இந்திய நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள், இந்திய நாட்டுடைய கம்பெனிகள் மூலமாக உற்பத்தி ஆகிற பொருள் தான் வாங்க வேண்டும், விதேசியாக இருக்கக்கூடிய அந்நிய நாட்டு பொருளை வாங்கக்கூடாது என்று. ஆனால் அவர் வந்து கொடுத்த முதல் அறிவிப்பே இன்சூரன்ஸ் துறையிலே அந்நிய முதலீடு என்பது 26% 49% உயர்த்தப்படும் என்பது. அடுத்த அறிவிப்பு பாதுகாப்பு துறையிலே இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பிரிவில் 100% அந்நிய முதலீடு என்பது. மூன்றாவது ரயில்வே துறையிலே டாக்டர் தேப்ராய் என்பவர் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு தனியார் முதலீடு, அந்நிய முதலீடு எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்பது. இது முக்கியமான. அதே நேரத்தில் அஞ்சல் துறையில் ஓய்வு பெற்ற கேபினட் செக்ரட்டரி டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து அஞ்சல் துறை சீரமைப்பு என்ற பெயரிலே தனியார் மயத்துக்கான அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவிட்டார்கள். ஆக இன்றைக்கு மத்திய அரசு துறையிலே பிரதானமாக இருக்கக்கூடிய துறை 46 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் என்று இன்றைக்கு 7வது ஊதியக்குழு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கார்கள். 46 லட்சம் மத்திய அரசு துறையில் மிக பிரதானமான துறை ரயில்வே துறை. 14,50,000 பேர் இருக்க வேண்டிய துறையில் இன்றைக்கி 12 லட்சத்துக்கு குறைவான ஊழியர்கள் தான் இருக்கிறார்கள். அங்கே ஆள் பற்றாக்குறை. அந்த துறை மிகப்பெரிய துறை. அடுத்தது பாதுகாப்புத்துறை, சிவிலியன் எம்ப்ளாயீஸ் பணியாற்றக்கூடிய பாதுகாப்புத்துறை, இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பிரிவு. அதே போல் அதற்கு அடுத்தது அஞ்சல் துறை. இந்த பகுதிகளிலே அந்நிய முதலீடும் தனியார் முதலீடும் வருகிறது.
அப்படின்னா என்ன நீங்கள் அஷ்யூர் பண்ண முடியும்? இன்றைக்கு மெட்ரோ ரயில் சென்னையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அது நிர்வாகம் அரசாங்கத்துடைய கையில் இல்லாமல் இன்றைக்கி என்ன டேரிஃப் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், குறைந்தபட்சமே இன்றைக்கி 40 ரூபாய் அப்படின்னு. அப்போது அந்நிய நிறுவனங்கள் முதலீடு செய்ய இங்கே வரும்போது அது எந்த சேவையை மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் எப்படி அளிக்கும்? சப்சிடிங்கிற கொஸ்டினே நிச்சயமாக போயிடும். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ரயில்வே துறையில் எத்தனையோ விஷயங்களுக்கு சப்சிடி கொடுக்கப்படுகிறது. அந்த சப்சிடி என்பது அடியோடு இப்போவே வெட்டப்பட்டு வருகிறது. அடியோடு வெட்டப்பட்டுனா அந்த ஏற்றம் டேரிஃப் என்பது அது சரக்கு போக்குவரத்தாக இருக்கட்டும், பொதுமக்கள் போக்குவரத்தாக இருக்கட்டும், அடியோடு மாறாதா? இன்றைக்கே பல இடங்களில் ரயில்வே துறையில் அந்நிய முதலீடு வந்துவிட்டது. தனியாருடைய ஆக்கிரமிப்பு, பங்களிப்பல்ல ஆக்கிரமிப்பு வந்துவிட்டது. அது டிக்கெட் புக்கிங்கில் ஆரம்பித்து, கேட்டரிங் சர்வீஸில் ஆரம்பித்து, ஐஆர்சிடிசியில் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி வந்துருச்சு. இன்னும் ட்ரெயினை தனியார் வாங்கி ஓட்டலை, அதுவே ரிலையன்ஸ் கம்பெனிக்காரங்க கேட்டுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இருக்குது. இன்றைக்கி டாக்டர் தேப்ராய் கமிட்டி அறிக்கை என்பது ரயில்வே துறையை கூறு போட்டு தனியாருக்கு விற்பதற்கான பரிந்துரையை செய்திருக்கிறது. இதை எதிர்த்து இன்றைக்கி ரயில்வே துறை ஊழியர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே நிலை தான் இன்றைக்கி இன்சூரன்ஸ் துறையில், பொதுத்துறையில், வங்கித்துறையில் அந்நிய முதலீடு அதிகப்படுத்தினா இவங்களால கண்ட்ரோலிங் மிஷினரி இவங்ககிட்ட கிடையாது. அப்போ யார் முதலீடு அதிகமாக வைத்திருக்கிறார்களோ அவங்க கையில் தான் கண்ட்ரோல் போகும். அவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார்கள். கண்டிப்பாக. அப்போ அதனுடைய என்டையர் பேர்டன் பொதுமக்கள் தலையில் தான் விழும். இன்றைக்கு அரசு ஊழியர் தலையில் விழுவது போல் உங்களுக்கு தோன்றினாலும் ஆனால் அல்டிமேட்டாக இது அத்தனையும் பொதுமக்கள் தலையில் தான் விழும். ஏனென்றால் ஒவ்வொரு உயர்வும் அரசு ஊழியராது ஒரு ஊதிய பாதுகாப்பு என்ற ஒரு அடுக்கில் இருக்கிறார்கள். தற்காலிகமாக நிரந்தரமாக சொல்லலை. ஏன்னா இந்த அரசாங்கம் அதை கூட மாற்றிவிடும். ஏன்னா 7வது ஊதியக்குழுவில் அறிக்கையில் அவ்வளோ மோசமான பரிந்துரை இருக்குது. அதை பற்றி பின்னால் சொல்கிறேன். இன்றைக்கி எந்த பாதுகாப்பும் இல்லாத அடித்தட்டு மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த சுமை ஒவ்வொரு பகுதியிலும் படிப்படியாக ஏற்றப்படுமானால் இன்றைக்கே பார்த்திங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் போட்டு 10% 14% போயிடுது. சாதாரண ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்து ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை வாங்கினா கூட அவர் வரி கட்டுறார். பிச்சைக்காரரை கூட வரி கட்ட வைத்த ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. அப்படி வரி சுமை மேலே சுமையாக விழுந்ததுன்னா பொதுமக்கள் எப்படி, அவ்வளோ வாழ்வாதாரம் எப்படி காக்கப்படும்? அதனால தான் கொத்து கொத்தா ஆயிரக்கணக்கில் பட்டினி சாவு விவசாயிகள் சாகுகிறார்கள். அவருக்கு அந்த சப்சிடி போய் சேரதில்லை. விவசாயத்துக்கு ஆனுவல் பட்ஜெட்டில் சப்சிடி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு உரமானியம் கொடுக்கப்பட்டால் உரம் என்பது வெளி மார்க்கெட்டில் ஒரு ரேட்டும் இங்கே ஒரு ரேட் என்று நிர்ணயிக்கப்பட்டு மானியம் நேரடியாக அந்த உபயோகிப்பாளரை, அந்த விவசாயி சென்று சேர்க்கிறதா என்றால் இல்லை. அது உரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகளுக்கு கொடுக்கிறார்கள். உரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க? உற்பத்தியின் அளவீட்டை 1 மடங்கு உற்பத்தி செஞ்சால் 4 மடங்காக காட்டிவிட்டு அந்த சப்சிடியை மட்டும் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அதில் பல விஷயங்கள் அரசியல்வாதி மத்தியில் பரிமாறப்படுகிறது. அதில் நான் உள்ளே செல்ல விரும்பவில்லை. கண்டிப்பாக. அப்போ அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படக்கூடிய வரியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சப்சிடி என்பது, மானியம் என்பது நேரடியாக அது உபயோகிக்கக்கூடிய விவசாயிக்கு சென்று சேருவதில்லை. அதனால்தான் ஒரு பகுதியிலே மும்பையில் 10,000 கோடிக்கு மேலே சொத்துள்ளோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 100க்கு மேல் சென்று விட்டது அறிக்கையை நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்லும்போது முந்தைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அதே மும்பையில் 30,000த்துக்கு மேற்பட்ட விவசாயிகள், 3 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள், அவருக்கு நிவாரண உதவி அளிக்கிறேன் என்ற அதே நாளிலே பிற்பகுதியில் அறிவிப்பு செய்கிறார். முரண்பாடு இல்லையா? கண்டிப்பாக. அப்போ சமூக முரண்பாடு ஏற்படும். அந்த விஷயத்தினால ஏழை பணக்காரருடைய வித்தியாசம் ஏற்படும், மிகப்பெரிய பிளவு ஏற்படும். அறிஞர் அண்ணா அவர்கள் கூறியது போல் சாலையோரத்திலே வேலையற்றவர்கள், வேலையற்றதின் மனதிலே விபரீத எண்ணங்கள், வேந்தே இதுதான் காலத்தின் குறி. இதே போல் சூழ்நிலை ஏற்படும். வேலையற்றவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும், குறைந்த கூலிக்கு ஆட்படுத்தக்கூடிய எண்ணிக்கை, அடிமை சந்தை என்பது உருவாகும். அப்போது கலவரம் வெடிக்கும். அப்போ சமூகத்திலே ஒரு சமநிலை என்பதோ அமைதி என்பதோ அழிந்து போகும். ஆகவே தான் தனியார் மயத்தையும் அந்நிய மயத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம். அது ஒரு கட்டமைப்புக்குள் இருக்க வேண்டும் என்று. நிச்சயமாக சார். மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தோட தமிழ் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி மத்திய அரசு ஊழியர்களுக்கான பிரச்சனை என்ன நம்ம பார்த்தோம். அது பேசுறதுக்கு முன்னாடியே முதல்ல மாநில அரசுக்கு என்ன மாதிரியான ஒரு கோரிக்கைகளை முன்வரிச்சு இப்போ போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அது சார்ந்தும் உங்களுடைய அமைப்புகள் அதுலேயும் நிறைய நம்ம பேசியிருக்கோம். அந்த முக்கியமாக சொல்ல போனால் அந்த 7வது ஊதிய திட்டம் சார்ந்து நம்ம விரிவாக பேசினோம். இதுக்கும் அப்பாற்பட்ட இந்த தனியார் மயமாதல், இந்த கொள்கைகள்னால பல கொள்கை முடிவுகளே மாற்றம் ஏற்பட்டது
அதோட விளைவுகள் ஒரு தனி மனிதனை போய் சாரும், அதுவும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம் மேடம். அதே போல் கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் இதை பார்த்து கொள்ளக்கூடிய ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் சார்ந்திருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். சங்க காலத்திலேயே பெண்பார் புலவர்கள் 30க்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு பெயர்தான் வெகுமக்கள் வரையிலும் அறியப்பட்டிருக்கிற பெயராக இருக்கிறது. அந்த புலவரின் பெயர் ஔவையார். ஆனால் ஔவையாரை தாண்டி 30க்கும் மேற்பட்ட பெண்கள், பெண்பார் புலவர்கள் தங்களினுடைய பாடல்களை சங்க அரங்குகளிலே அரங்கேற்றியிருக்கிறார்கள். அவை சங்க இலக்கிய நூல்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. நாம் ஈன்று புறந்தறுதல் யாருடைய கடன், அது தாயினுடைய கடன், அறிவூட்டுவது யாருடைய கடன் என்று சொல்லுகிற பொன்முடியார் எழுதிய பாடலை நாம் அறிந்திருக்கிறோம். வெள்ளி வீதியாரினுடைய பாடல்கள் மிக புகழ் பெற்றவை. அப்படி பல்வேறு பெண்பார் புலவர்களிலே ஒருவராக ஒக்கூர் மாசாத்தியார் என்று ஒரு புலவர் இருந்திருக்கிறார். புறநானூற்றிலே அவருடைய பாடல் ஒன்றே ஒன்றுதான் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த பாடல் இன்றைக்கும் அழியாத புகழ் உடையதாக இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் மொத்தம் 8 பாடல்களை ஒக்கூர் மாசாத்தியார் எழுதியிருக்கிறார். அகநானூற்றிலே 2 பாடல்கள், குறுந்தொகையிலே 5 பாடல்கள் அவர் எழுதிய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 8 பாடல்களில் ஒன்றே ஒன்று புறநானூற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய பெயர் ஒக்கூர் மாசாத்தியார் என்றால் சாத்தி என்பதுதான் அவருடைய பெயராக இருந்திருக்க வேண்டும். சாத்தம்மை, சாத்தப்பன் என்பது போல ஒரு வணிக குழுவை சேர்ந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கலாம். சாத்தி என்பது பெயர், ஒக்கூர் என்பது ஊர். ஒக்கூர் மாசாத்தியார் என்றால் மா என்பது பெருமை, ஆர் என்பது பெருமைக்குரிய விகுதி. எனவே பெயர் என்னவோ சாத்திதான். ஒக்கூர் என்பது இன்றைக்கும் மதுரைக்கு தென்கிழக்கே திருக்கோஷ்டியூருக்கு அருகிலே அந்த ஊர் இப்போதும் இருக்கிறது. அந்த ஊரிலே பிறந்தவர். அந்த ஒக்கூர் மாசாத்தியார் எழுதியிருக்கிற கெடுக சிந்தை, கடிது இவள் துணிவே என்று தொடங்குகிற பாடல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் நம் நெஞ்சங்களில் நிலைத்து நிற்கிற ஒன்றாக இருக்கிறது. சங்க இலக்கியம் அறிந்தவர்கள் அனைவரும் இந்த பாடலை படித்திருப்பார்கள். அது ஒரு காட்சியை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அது ஒரு வீர யுகத்தின் வெளிப்பாடு. எந்த நேரமும் போர்க்களத்துக்கு போவதற்கு தயாராக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் ஒரு காலத்தில் இருந்தது. அப்போது தமிழ் பெண்கள் வீர குணம் உடையவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காக அந்த பாடலை ஒக்கூர் மாசாத்தியார் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு காட்சியை அவர் தருகிறார். வீதியிலே விளையாடி கொண்டிருக்கிற ஒரு சிறுவனை அவனுடைய தாய் வந்து அழைத்து போகிறாள். எதற்கென்று அவனுக்கு தெரியவில்லை. வீட்டிற்கு அழைத்து வந்து அவனுடைய முடியிலே எண்ணெய் தடவி சீவுகிறாள். தலை சீவி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை என்று பாரதிதாசன் பின்னாலே ஒரு பெண் குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற காட்சியை சொல்லுவார். அப்படி இல்லாமல் இவள் போர்க்களத்துக்கு அனுப்புவதற்காக அந்த சிறுவனை அழைத்து கொண்டு வருகிறாள். அவன் விளையாடி கொண்டிருந்த சிறுவன். அவனை அழைத்து கொண்டு வந்து அவனுடைய தலையை சீவி எண்ணெய் தடவி தலை சீவி அவனுக்கு கையிலே ஒரு வேலையும் கொடுத்து போர்க்களத்துக்கு போய் வா என்று அனுப்புகிறாள். இதுதான் அந்த காட்சி. அதற்கு முன்னே என்ன நடந்தது என்பதை ஒக்கூர் மாசாத்தியார் சொல்லுகிறார். மேல் நாள் செருவில் இதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு போர்க்களத்தில் இவளுடைய அண்ணன் யானையை கொன்று போர்க்களத்திலேயே தானும் இறந்து போனான். நெருநல் செருவில் நேற்றைக்கு நடந்த ஒரு போர்க்களத்தில் இவளுடைய கணவன் நிறைகளையெல்லாம் மீட்டு அந்த போர்க்களத்திலே இறந்து போனான். தமையன் இறந்தான், தன் கணவனும் இறந்தான். மறுபடியும் போர்ப்பறை கேட்கிறது. என்ன செய்வது என்று சிந்தித்த அவள் வீதியிலே விளையாடி கொண்டிருந்த தன் மகனை அழைத்து வந்து இவனையும் போருக்கு அனுப்புகிறாள் என்பதுதான் அந்த பாட்டு. அதுவும் அவளுக்கு ஒரு 4-5 பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
இவனை அனுப்பி வைக்கலாம் என்று இல்லை. ஒரு மகன் அல்லது இல்லோள் என்று அந்த வரி சொல்லும். இவளுக்கு ஒரே ஒரு மகன்தான் இருக்கிறான். இந்த ஒரு மகனை தவிர வேறு பிள்ளைகள் இல்லாத இவள் செருமுகம் நோக்கி செல்கன விடுமே என்று அந்த பாட்டு நிறைவடையும். ஒரே ஒரு மகன்தான், வேறு பிள்ளை இல்லை. கணவன் நேற்றைய போரிலே இறந்து போனான். அண்ணனாவது காப்பாற்றுவானா என்றால் அண்ணன் அதற்கு முந்திய நாளில் போரில் இறந்து போனான். யாரும் இவளுக்கு துணையாக இல்லை. இருக்கிற ஒரே ஒரு மகனையும் செருமுகத்து செல்கன விடுமே, நீ போர்க்களம் நோக்கி போய் வா என்று அவனுக்கு தலை சீவி கையிலே ஒரு வேலையும் கொடுத்து போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள். கெடுக சிந்தை கடிதிவள் துணிவே என்று அந்த பாடல் தொடங்குகிறது. இப்படியும் ஒருத்தி இருப்பாளா? கெடுக சிந்தை, இவளுடைய புத்தி ஏன் இப்படி போய்விட்டது என்று அவளை வசைபாடுவது போல பாராட்டுகிற பாடல். சில பாடல்கள் பாராட்டுவது போல சிலரை தாழ்த்தும், சில பாடல்கள் தாழ்த்துவது போல உயர்த்தும். இந்த பாட்டு தாழ்த்துவது போல கோபம் கொண்டு பேசுவது போல தொடங்குகிறது. இப்படியுமா ஒரு பெண் இருப்பாள்? தன் கணவனை இழந்தாள், தன் தமையனை இழந்தாள், இருக்கிற ஒரே மகனையும் போருக்கு அனுப்புகிறாளே, என்ன இவள் துணிவு, இது மிக மோசமானது என்று சொல்லுகிற அந்த வரிகள், அடடா எத்தனை நெஞ்சு உரம் கொண்ட பெண், தன் நாட்டுக்காக வீட்டை இழப்பதற்கு தயாராக இருக்கிறவள், எனக்கென்று எதுவும் வேண்டாம், யாரும் வேண்டாம், இந்த நாடு போதும் என்று கருதுகிற ஒரு பெண்ணை அடையாளம் காட்டுகிற பாட்டு இது. இந்த பாடல் இன்றைக்கும் புகழ் பெற்றதாக பல்வேறு இலக்கிய மேடைகளில் எடுத்து காட்டத்தக்கதாக அமைந்திருக்கிறது. இந்த பாட்டின் சிறப்பை புகழை பேசுகிற நாம் அதே நேரத்தில் இன்னொன்றை நினைவிலே கொள்ள வேண்டும். இது ஒரு வீர யுகத்தினுடைய பாடல். அன்றைக்கு இருந்த சமூக சூழலில் வெளிப்பட்ட பாடல். அன்றைக்கு மிக சின்ன சின்ன நாடுகள்தான். தமிழ்நாடு என்பதே சேர நாடாக, சோழ நாடாக, பாண்டிய நாடாக, பல்லவ நாடாக, தொண்டை நாடாக இப்படி சின்ன சின்ன பகுதிகளாக பிரிந்திருந்தது. சோழனுக்கும் பாண்டியனுக்கும் போர் என்றால் மதுரையிலே இருக்கிறவனும் தஞ்சையிலே இருக்கிறவனும் போரிட்டு கொண்டான் என்றுதான் பொருள். அன்றைக்கு சின்ன சின்ன நாடுகள். போர் என்பது நியாயம், போர் என்பது வீரம், வீரம்தான் ஒரு ஆடவனின் தகுதி என்று இருந்த காலம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பழம் வீரத்தை, பழம் பண்பாட்டை, பெண்களின் நெஞ்சு உரத்தை பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்கிற அதே நேரத்தில் போர் வேண்டாம், போரே கூடாது என்கிற சிந்தனையையும் சேர்த்து நாம் விதைக்க வேண்டும். அது ஒரு காலம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் போர்க்களத்தில் நிற்பதுதான் வீரம் என்று கருதிய காலம். இன்றைக்கும் எல்லையோரங்களில் போர்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் ஒரு போரற்ற சமூகத்தை, போரற்ற உலகத்தை படைப்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப போர்க்குணத்தை மழுக்குவது என்று கருதாமல் அமைதியை வளர்ப்பது என்கிற எண்ணத்தில் போரற்ற உலகம் நோக்கி நாம் போக வேண்டும். பழம் பெருமையை பாராட்ட வேண்டும். புதிய உலகத்தை படைக்கவும் வேண்டும். மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும், உளவியல் ரீதியாக தங்களை எவ்வாறு தயார் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். உளவியல் எல்லாருக்கும் தேவை, குறிப்பாக ஆசிரியர்களுக்கு தேவை. இதை தான் நான் சென்ற வாரம் முழுக்க பேசினேன். ஏன் தேவை அப்படிங்கிறத பற்றி காரணங்கள் சொன்னேன். மாணவர்களை புரிந்துக்கணுன்னா உளவியல் தேவை. இன்றைக்கி கல்வி சொல்லிக் கொடுப்பதற்கு கூட ஆசிரியர்கள் இல்லாட்டியும் பசங்க படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. வேறு ஏற்பாடுகள் நடந்துடும். வீட்டில் இருக்கவங்க சொல்லிக் கொடுக்கலாம், டியூஷனுக்கு போகலாம், கோச்சிங்க்கு போகலாம். ஆனால் ஆசிரியர் அவர்கள் மட்டும்தான் செய்யக்கூடிய விஷயம் என்ன, இந்த ஒரு உளவியல் ஈர்ப்பு தான். எது நடந்தாலும் நான் போய் என்னோடய ஆசிரியர்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு உறவு முறையை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே கேளுங்க, யார்கிட்ட வேணால் கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். யார்கிட்ட உங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா, எத்தனையோ பேர் கிளாஸ் எடுத்துருப்பாங்க, ஆனால் யாரோ அவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் மனசு திறந்து பேச முடியுது, எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியுது பிரச்சனையை. அவங்க தான் உண்மையிலேயே பார்த்தா உளவியல் ஆலோசகர்கள். அப்போ நீங்கள் பாருங்கள், என்ன இருந்தது அவங்கக்கிட்ட, என்ன மாதிரியான தனித்திறன் இருந்தது. நம்மக்கிட்ட இருக்கவங்க மனசு திறந்து பேசணும் அப்படின்னா முதல்ல என்ன இருக்குது அவங்கக்கிட்ட, ஏதோ கொஞ்சம் எல்லாரையும் விட
இது ஓப்பன் மைண்ட் திறந்த மனதோடு இருக்காங்க, கொஞ்சம் வந்து நம்பிக்கையை பேசுகிறாங்க, மற்றவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுறாங்க, காது கொடுத்து கேட்குறாங்க. இப்போ என்னுடைய தவறுகளுக்காக என்னை அவங்க கண்டிப்பாக தண்டிக்க மாட்டாங்க, இவங்ககிட்ட உண்மையை பேசலாம், ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது இவங்ககிட்ட அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை வரும்பொழுது தான் மாணவர்கள் ஓப்பன் பண்ணுறாங்க. உண்மையை சொன்னீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் இப்படி ஒரு தேவை இருக்குது. இன்றைக்கி என்னென்ன உளவியல் சிக்கலை பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது, இடம் கிடையாது, அதுதான் உண்மை. பெற்றோர்களுக்கு அவங்கவுங்க நேரம் எக்கச்சக்க பற்றாக்குறை இல்லாமல் இருக்குது. எல்லாரும் எங்கேயோ எல்லாரும் ஆளுக்கால் ஓட்டத்தில் இருக்காங்க. முன்ன மாதிரி அண்ணன் தம்பிகள் நிறைய கிடையாது, வீட்டில் வந்து சித்தப்பாக்கள் மாமாக்கள் கிடையாது, திண்ணையில் உட்காந்து பேசுகிற ஆட்கள் கிடையாது, ஃப்ளாட் வந்து கதவை பூட்டிட்டோம் நம்ம. அப்போ யார்கிட்டையாவது பேசலான்னா ஒரு சின்ன தவறு கூட பெருசாக தெரியுது, நம்ம பண்ண தவறு பெருசாக தெரியுது, நமக்கு நடக்கிற விஷயம் பெருசாக தெரியுது. யார்கிட்ட போய் பேசுகிறான்னா பக்கத்தில் இருக்க நண்பன், அவனுக்கும் இதே பிரச்சனை இருக்குது. எங்கே போய் கேட்பீங்க 2 பேரும் சேர்ந்து? அவன் சொல்கிற தவறான ஒரு அறிவுரை வாழ்க்கையை மாற்றி போடலாம். அப்போ என்ன தேவை? யார்கிட்டயே போய் பேசணும். நம்மை விட வயதில் கொஞ்சம் அனுபவமாகவும் மூத்தவராகவும் நம்ம மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஆள் ஒருத்தர்கிட்ட பேசணும். ஆசிரியரை விட சிறந்த ஆள் யார்? ஆனால் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிலபஸை கவர் பண்ணணும், நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும். அந்த ஒரு அவசரத்தில் சரியாக படிக்கக்கூடிய பசங்க நமக்கு சௌரியமாக போயிடுறாங்க. சரியாக இல்லாத பசங்களை கூடுமான வரைக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம உள்ளுக்குள்ளே வழிக்கு கொண்டு வர பார்க்குறோம். ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்னா ஒரு கரெக்டாக ஸ்கொயரை போட்டு இதுக்குள்ளே நீ வா அப்படிங்கிறோம். அதிலிருந்து வெளியில் போகிற மாணவர்களுக்கு தான் உண்மையிலேயே ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க, மற்றவங்களுக்கு ஆசிரியர் தேவையில்லை. இப்போ நல்லா படித்து சிக்கல்கள் அதிகம் இல்லாத ஒரு குழந்தைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தேவையில்லை. ஆசிரியர் இல்லாட்டி அவங்களுடைய பயன்பாடு வந்து எப்படியோ எதையோ ஒன்று பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக தேவைப்படுறாங்க. இப்போ நல்லா இருக்கக்கூடிய குழந்தை நீங்கள் ஆரம்பத்திலேயே ஸ்க்ரீன் பண்ணி அந்த குழந்தையும் நல்லா படிக்கும், அவங்க வீட்லேயும் நல்ல நிலமை, ட்ரைனிங்கும் நல்லா கொடுத்தாச்சு, அவங்கள நீங்கள் இது மாதிரி மார்க் வாங்கி வைக்கல என்ன இருக்குது? உங்களுடைய பங்கு ஒன்றுமே கிடையாது அதில். ஆனால் ஒரு சிக்கல் மிகுந்த குடும்ப பெண்ணிலேருந்து வரக்கூடிய ஒரு பையனை எடுத்து அவனை ஒரு அங்கலம் மேலே உயர்த்துனீங்கன்னா அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் மகத்தான ஒரு ஆசிரியர் பணி. அந்த ஆசிரியர் பணிக்கு அவசியம் தேவை உளவியல் அறிவு. மற்றவர்களை புரிந்து கொள்ளணுன்னு கொஞ்சம் நேரம் தான் ஆக போகுது. தினமும் பார்க்கக்கூடிய ஒரே வகுப்பில் ஒரு வருஷம் பூரா நம்ம கூட பயணம் செய்ய போகிற பசங்களில் அவருடைய பின்புலங்கள் புரிவதற்கு என்ன தேவைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். பாடங்களை சொல்லித்தரும் ஒரு இயந்திரம் நாம் கிடையாது, மார்க் வாங்க வைக்கக்கூடிய தந்திரம் அவங்களுக்கு சொல்லித்தரணும் கிடையாது. பிழைக்க வைக்கிறதுக்காக தான் இவங்களெல்லாம் தள்ளிட்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆடு மேய்ச்சிட்ருக்கோம் இப்போது. ஆனால் ஒரு வாழ்க்கையில் வழிகாட்ட போகிறோம், நம்மளை பற்றி கொஞ்சம் பேசுகிறோம். 1 மணி நேரம் இருக்கக்கூடியது இதில் வகுப்பில் ஒரு 10 நிமிஷம் நம்மளை பற்றி பேசுங்க. ஆசிரியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பேசுங்க, வெளி வாழ்க்கையை பேசுங்க, நல்லது கெட்டதை பேசுங்க. பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை வரும், தெளிவு வரும், செய்யலாம் அப்படின்னு வரும். அவர்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுவாங்க. இன்றைக்கு எல்லார் வீட்லேயும் குடும்ப பிரச்சனை நிறையா இருக்குது. அம்மா அப்பாக்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், எல்லா சமூக பிரச்சனை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், ஜாதி பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் எங்கே வந்து தெரியும்? தெரியக்கூடிய ஒரே இடம் பள்ளிகளில் தான் தெரியும், தெரியக்கூடிய ஒரே இடம் கல்லூரிகளில் தான் தெரியும், விடுதிகளில் தான் தெரியும். ஸோ இவங்களை நீங்கள் எடுத்து கொண்டு போய் சமூகத்துக்கு நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய பணியை நீங்கள் செய்கிறீங்க. அப்போ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோணல்களை எல்லாம் சரி செஞ்சு நீங்கள் வெளியில் கொடுத்தா தான் சமூகத்தில் இவங்க வந்து நல்ல ஆட்களை பிரஜைகளாக வெளியில் வர போகிறாங்க. அப்போ உங்களுடைய பணி ஒரு மிகப்பெரிய சமூக பணி. அது இருக்கிறத எடுத்து சொல்லி கொடுத்து போகிறதுக்கு ஆசிரியர்களே வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாட புத்தகங்கள் இருக்குது, கைடு இருக்குது. இன்றைக்கி இதிலெல்லாம் தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு. இன்டர்நெட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நீங்கள் சொல்லித்தர நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே இன்றைக்கி இருக்குது. கூகுள் இருக்குது, யூடியூப் இருக்குது. ஆனால் இவைகளெல்லாம் செய்ய முடியாதது ஒரு ஆள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடிய நம்பிக்கை மொழி. நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது உங்களால் தான் முடியும், கூகுள்னால முடியாது. ஒருத்தரை பார்த்துட்டு இவனுக்கு என்னமோ தெரியல முகம் வாடி இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கும் இவனுக்கு, கொஞ்ச நாளாகவே இந்த பையன் சரியில்லையே
அப்படிங்கிற கேட்கக்கூடிய விஷயம் ஒரு ஆசிரியர் தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. அதற்கு நம்மளுடைய பார்வை கொஞ்சம் என்ன ஆகுனா பறந்து விரியணும். உலகத்தை நம்ம பார்த்தா தான் நம்ம பார்த்த உலகத்தை சொல்ல முடியும். நம்மளும் வந்து உலகத்தை பார்க்காம ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்களை எப்படி வழிகாட்ட முடியும்? ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியமானது அவர்களுடைய வாசிப்பு திறன், அவர்களுடைய ரசனை, அவருடைய தத்துவம் சார்ந்த பார்வைகள், இதெல்லாம் முக்கியமாக இருக்குது. அப்போ ஆசிரியர் பணிங்கும் பொழுது இது அத்தனையும் சேர்ந்து நிரம்பின ஒருத்தர் தான் ஆசிரியராக வர்றதுக்கு தகுதியானவர். பல இடங்களில் பார்க்குறோம் வேலை கிடைக்காம ஆசிரியராக வர்றாங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, நீங்கள் வேறு வேலை கிடைக்கலன்னு ஆசிரியராக வந்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுப்பீங்க? நீங்கள் வேறு வேலைக்கு போன்னு சொல்லி கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு. அப்போ ஆசிரியராக வராதேங்கிறது தானே செய்தி. அப்போ உங்களுக்குமே நம்பிக்கை இல்லாத, ஊக்கமில்லாத ஒரு வேலையை குழந்தைகள் முன்னாடி செய்யும் பொழுது அந்த குழந்தைகள் எத்தனை பேர் சொல்லுவாங்க நானும் ஆசிரியராக வரணும்னு? ஒரு தொழிலை செய்கிறவங்க வேண்டான்னு நினச்சா அந்த தொழில் உருப்படாது. இன்றைக்கி ஆக்சுவலாக விவசாயிகள் தன்னோட குழந்தைகளை என்னோடய பையன் விவசாயம் வரும்னு சொல்கிறது இல்லை. விவசாயம் செத்து போகிறதுக்கு காரணம் அதுதான். வேறு தொழில் பண்ணி பொழைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறான். ஒரு ஆசிரியர் என்னுடைய குழந்தை ஆசிரியராக வரணும், ஆசிரியராக வர்றதுக்கு என்னுடைய தவம் அப்படின்னு சொல்கிற நாள் தான் நீங்கள் உண்மையான ஆசிரியர்.